வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் ஸ்ரீ ராம நாமத்தினுடைய சிறப்பை தெரிந்து கொள்ளலாம். அரக்கன் ராவணனின் கொடுமைகளால் துன்பமுற்ற தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் பிரார்த்தித்தார்கள். மகாவிஷ்ணு அவர்களிடம் கவலை வேண்டாம், திரேதாயுகத்தில் அயோத்திய மன்னன் தசரதன் பெற்ற வரப்பயன் காரணமாக அவனுக்கு மைந்தனாக நாம் அவதரிக்கப் போகிறோம். அச்சமயம் ராவணனை அழித்து உங்கள் துன்பம் துடைப்போம் என்று அபயம் அளித்தார். அயோத்தி மன்னனாகிய தசரதனுக்கு பிள்ளைகள் இல்லை. அதனால் ரிஷ்யஸ்ருங்க முனிவர் தலைமையில் புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தினார். அந்த யாகத்தின் பயனாக தசரத சக்கரவர்த்தி 4 மைந்தர்களை பெற்றெடுத்தார். அவர்களுள் முதலானவன் ஸ்ரீராமன், மற்றவர்கள் லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன் ஆகியோர். ஸ்ரீராமன் அவதரித்த திருநாளே ஸ்ரீராம நவமி திருநாள் ஆகும். ராமநவமியை வட இந்தியாவில் தொடர்ந்து 8 நாட்கள் விழாவாக கொண்டாடுகிறார்கள். ஸ்ரீராம நவமிக்கு முன் 9 நாட்கள் வீட்டில் பூஜை செய்து பெரியவர்கள் மூலமாக ராமாயணம் படித்து கடைசி ஸ்ரீராம நவமி நாளான 10ஆம் நாளன்று ராமாயண பாராயணத்தை நிறைவு செய்வதால் நம் பாவங்கள் அகன்று மோட்சப்பேறு கிடைக்கும் என்பது நிச்சயம். ராமாயணம் ஒரு சரித்திர நூல் மட்டுமல்ல, தலை சிறந்த பக்தி காவியமாகவும் திகழ்கிறது. ஆகவே ராமாயணத்தை படிக்க படிக்க நம் உள்ளம் தூய்மையடைகிறது. ராமநாமத்தினுடைய சிறப்பை தெரிந்து கொள்ளலாம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இன்மையே ராம என்று 2 எழுத்தினால் என்பது கம்பரின் வாக்கு. ராம நவமியில் மகிமைக்கு ராம நாமத்தை இடைவிடாது உச்சரிப்பதால் இல்லத்தில் நற்காரியங்களும் செல்வ வளமும் வளர்ந்தோங்கும். நாம் செய்த பாவங்கள் கரைந்து புண்ணியங்கள் கூடும். ராமநவமியில் ராமனுக்கு நைவேத்தியமாக நீர்மோர் படைப்பது மிக முக்கியம். ராஜரிஷி விஸ்வாமித்திரருடன் இருந்தபோதும் அதன் பின் 14 ஆண்டுகள் வனவாசத்தின் போதும் தசரத ராமன் நீர்மோரையும் பானகத்தையும் தாக சாந்திக்காக அருந்தினார். அதன் நினைவாகவே நீர்மோரும் பானகமும் ஸ்ரீராமனின் அவதார தினமான ஸ்ரீராம நவமி என்று நிவேதன பொருட்களாக படைக்கப்படுகின்றன. இதை தவிர பொங்கல், பருப்பு வடை போன்றவற்றையும் நிவேதனம் செய்து பகிர்ந்து உண்பார்கள். ஸ்ரீ ராம நாமம் உச்சரிக்கப்படும் இடங்களிலும் ராமாயணம் படிக்கப்படும் இடங்களிலும் அங்குள்ள அடியவர்கள் மீது ஸ்ரீ ஆஞ்சநேயர் எழுந்தருளி ஆனந்திப்பாராம். எனவே அடியவர்களை வணங்குவதன் மூலமும் அனுமனின் அருளையும் பெறலாம். ஒரு முறை விஸ்வாமித்திர முனிவருக்கு அளித்த வாக்கின்படி ஸ்ரீராமன் அனுமனோடு போரிட நேர்ந்தது. அச்சமயம் அனுமன் ராமநாமத்தை உச்சரித்து அதையே தனக்கு கவசமாக கொண்டாராம். மேலும் பாவங்களை போக்கும் அக்னி பீஜமாகிய ர, ஞானம் தரும் சூரிய பீஜமாகிய ஆ, செல்வத்தை அள்ளி தரும் சந்திர பீஜமாகிய மா ஆகிய 3 எழுத்துக்கள் கொண்ட ஸ்ரீராம நாம மந்திரத்தை தினமும் ஓதுவதால் நம் பாவங்கள் யாவும் நீங்கி கல்வி, செல்வம், வீரம் ஆகிய யாவும் பெற்று சிறப்படையலாம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசராம தத்துல்யம் ராமநாம வராணனே என எந்நாட்டவர்க்கும் இறைவனாம் ஈசனே ஸ்ரீராமரை போற்றி புகழ்ந்து உமையாளுக்கு உபதேசம் செய்து மகிழ்ந்த மந்திரம் ராமநாம மந்திரமாகும். அதாவது அழகிய முகத்தவளே, ஸ்ரீராம ராம ராம என்று மனதுக்கு இனியவனாகிய ராமனிடத்தில் நான் ஆனந்தம் அனுபவிக்கிறேன். அந்த ராமநாமம் சகஸ்ரநாமத்துக்கு சமமானது என்று பார்வதி தேவியிடம் ராமநாமத்தின் மகிமையை சிவபெருமான் கூறி மகிழ்ந்தாராம். அதனால் நாமும் ஸ்ரீராமநாமம் கூறினால் உயர்வடையலாம். இதை போல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய
தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபெரிவா மகிமை, மகாபெரிவா அருள்வாக்கு, ஆன்மீக கதைகள், ஆன்மீக தகவல்கள், ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம.